ஒரே ஒரு செய்தி, இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பூர் பேருந்து நிலையத்துக்கு பஸ் நிலையத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கடையில, டீ கடையிலயோ ஒரு பெட்டி கடையில இருக்கக்கூடிய இளைஞனை கூப்பிட்டு இந்துக்களுக்கு யாரா எதிரின்னு கேட்டா, இன்னைக்கு என்னடா கற்பிதன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கேன்னா, இந்த பிராமணிய சமுதாயம் இந்துக்களுக்கு எதிரி முஸ்லிம், இப்படித்தானே சொல்லி வச்சிருக்காங்க. இப்படித்தானே ஊருக்குள்ள சொல்லிட்டு தர்றான். நான் கேட்கிறேன் தோழர்களே, இந்துக்களுக்கு எதிரி முஸ்லிம் என்று சொல்லி ஒரு பிரிவினைவாதத்தை இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் தோழர்களே, ஒரு கற்பிதத்தை இன்றைக்கு பதிவு செய்திருக்காங்க. நான் ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். என்னடா புள்ளி விவரம் கேட்டீங்கன்னா, பேசுகின்ற இளம்பருதி ஏதோ போற வாக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போட, இந்திய நாட்டினுடைய நேஷனல் SC/ST கமிஷன், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் 2011 ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது. என்னடா 2011 ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கு என்று சொன்னால், மார்ச் 17 2017 தமிழ் இந்துல வந்த செய்தி, தமிழ் இந்துல வந்த செய்தியை அடிய நிலம்பருதி இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். என்னடான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பேசுகின்ற இளம்பருதி ஒரு வழக்கறிஞராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள், ஹைகோர்ட் எவ்வளவுனா 25. ஆனா 2011 21. அந்த 21 இடத்துல 21 நீதிமன்றத்துல எவ்வளவு ஹைகோர்ட் ஜட்ஜி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 850. நல்லா கேட்டுக்கங்க, நான் சொல்லக்கூடிய செய்தி 2011. 2011 இந்தியா முழுவதும் 21 ஹைகோர்ட், அதுல எவ்வளவு ஜட்ஜு? 850 பேரு. இந்த 850 பேர்ல SC/ST இந்தியா நாட்டினுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை எவ்வளவுனா 25%. 25%னா 100க்கு 25 பேர். இப்ப 100 கோடி மக்கள்னா 25 கோடி SC/ST. அந்த SC/STக்கு எவ்வளவுடான்னு கேட்டீங்கன்னா 850 ஜட்ஜில் வெறும் 24 பேர் தான் SC/ST. நல்லா கேட்டுக்கங்க, 850 ஜட்ஜ், அதுல SC/STக்கு எவ்வளவுடான்னா 24 இந்தியா முழுவதும். தமிழ்நாட்டில் எத்தனை தெரியுமா? அந்த 24ல 10 பேர் சென்னை உயர் நீதிமன்றத்தில், இந்தியாவில் 10 பேர் இருக்கிற தமிழ்நாடு. அந்த 10 பேரை அங்க உட்கார வச்ச அழகு பார்த்தது யாருன்னா, அன்றைக்கு முதல்வராக இருந்து விட்ட மரியாதைக்குரிய மறைந்து மாளக்கூடிய அன்பு தலைவர் கலைஞர் அன்னைக்கு 10 பேரை அன்னைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக்கினார். இந்தியாலேயே 24, தமிழ்நாட்டில் 10 பேர். அதுல கொடுமை என்னடா, நேஷனல் SC/ST கமிஷன் சொல்லுது, அன்றைய நிலவரப்படி 21 ஹைகோர்ட், 21 ஹைகோர்ட்ல 24 பேர்ல 14 ஹைகோர்ட்ல SCக்கு ஜட்ஜே கிடையாது. ஓகே, முடிஞ்சு போச்சா? 850 பேர் SC தானே, 24 பேர் தானே அப்படின்னு நினைக்கலாம். அடுத்து இன்னொரு செய்தி, என்னடா செய்தின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் நாங்கள் ஆண்ட சமுதாயம் சொல்லி மீசையை முறுக்கக்கூடியவர்கள், அது எந்த சமுதாயமாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயம் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயம், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமுதாயம், கவுண்டர், நாடார், செட்டியார், கோனார், முதலியார், இதெல்லாம் தமிழ்நாடு. நீங்க அப்படியே ஆந்திராவுக்கு போனா ரெட்டிகாரு, கம்மா நாயுடு, நீங்க அப்படியே கர்நாடகாவுக்கு வந்தா கவுடா, ஒக்காளிகா, அப்படியே நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்துல அங்க போனீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார் போனா யாதவ், ஜாட், ரஜபுத், இதெல்லாம் OBC. இந்த OBCயோட மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? ஆண்ட பரம்பரை 52% இந்தியால. SC 850ல 24. ஆனா ஆண்ட பரம்பரை சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய OBC உடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 850 ஹைகோர்ட் ஜட்ஜில் வெறும் 179. இந்த OBCல 179 பேர்ல 10 பேர் முஸ்லிம், அப்ப 169 மட்டும்தான். நல்லா கேட்டுக்குங்க, 850 ஹைகோர்ட் ஜட்ஜு, SC 24, OBC சமுதாயம் 169, முஸ்லிம் 10 பேர். முடிஞ்சு போச்சா? மீதம் 850ல மீதம் எவ்வளோனா 647. 647 3 கூட்டினா 650. 850 மொட்டு மொத்தமா. ஆனா 650 பேர் யாரான்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் பிராமணர்கள் மட்டுமே நீதிமன்றங்களில் இன்றைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன் தோழர்களே, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தான் இந்துக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய பார்ப்பன கூட்டம், இந்த சங்கிகள் எல்லாமே இந்துக்கு எதிரி, முஸ்லிம் என்று சொல்ல ஒரு கற்பதத்தை நம்ம மதத்தில் பதைய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கி கூட்டம், இந்த பார்ப்பன கூட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லிம் 10 தான் நீதிபதி,
எஸ்சி 24, ஆண்ட சமுதாயம் 169. ஆனா கிட்டத்தட்ட 650 பேர் அவா மட்டும் உட்கார்ந்து இருக்கான். இவன் யாருடைய உரிமையை புடிங்கிட்டு இருக்கானா, உன்னுடைய உரிமையும் என்னுடைய உரிமையும் புடுங்கிக்கிட்டு தான் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று கேட்டால் பிராமணர்கள். நான் கேட்கிறேன், இஸ்லாமியன் உன்னுடைய கல்வியை படித்தார்களா? இஸ்லாமியன் உன் பொருளாதாரத்தை படித்தார்களா? சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டின் படி இன்றைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமாக இருக்கிறது யாரான்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய தோழர்கள் தான் இன்றைக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. நம்மோட கல்வியில அவங்க போறல, போட்டி போடல, ஒன்னு வேலை வாய்ப்பு கொடுங்கல. ஆனா கல்வியில் போட்டி போடவில்லை. உனக்கு கொள்ளைப்புறமாக நம்ம உரிமையை பறிப்பவன் யார் என்று கேட்டால் இந்த பிராமண கூட்டம் தான் தோழர்களை இன்றைக்கு பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழி ஒரு இடத்துல பாவம் ஒரு இடத்துல என்று சொல்ல மாதிரி நம்மளெல்லாம் ஏமாத்து இந்துலாம் ஒன்னா சேரு, இந்துலாம் ஒன்னா சேருன்னு சொல்லிட்டு இந்துக்களை ஒன்னு சொல்லிட்டு, ஆனா இன்றைக்கு நம்ம இடத்துல இருந்து நம்முடைய உரிமையை பறித்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டமாக இன்றைக்கு பார்ப்பன கூட்டம் இருக்கிறது. அந்த பார்ப்பன கூட்டம் திட்டமிட்டு இஸ்லாமியர்களை பாருன்னு சொல்லி நம்மளை அங்கிட்டு சண்டை போட வச்சுட்டு இருக்கிற இடத்துல அவன் பிடிக்கிறான். சரி, ஹைகோர்ட் ஜட்ஜில தான் இந்த கண்டிஷன் சொல்லி பார்த்தோம்னா, ஐஏஎஸ் 2011 ரிப்போர்ட், மொத்தம் 2011 ரிப்போர்ட் படி ஐஏஎஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3251. எவ்வளவு? 3251 ஐஏஎஸ். அதுல எஸ்சி 13.9%. ஆச்சா. அதுக்கப்புறம் எஸ்டி 7.3, ரெண்டும் கூட்டினா கிட்டத்தட்ட 20% வந்துருது. எஸ்சி எஸ்டி 20% வந்துருது. அதுக்கப்புறம் ஓபிசி நான் சொன்ன 52% இருக்கக்கூடிய ஆண்ட சமுதாயம், அதுக்கு இந்திய அரசு கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த இடஒதுக்கீடு 27%. அந்த இடஒதுக்கீடை முழுமையாக அவர்கள் பிராமண கூட்டம் ஒதுக்கி வைத்து விட்டு இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணாதனால அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா கிடைத்ததுனா 27% ஓபிசிக்கு கொடுத்திருக்கணும். 2011 12.9. எஸ்சி எஸ்டியை விட குறைச்சு. எஸ்சி எஸ்டி 20% ஐஏஎஸ்ல இருக்காங்க. ஓபிசி 12.9 தான் 2011 கணக்குப்படி. ஆனால் பிராமணர்கள் எவ்வளவுனா 65.9 தோழர்கள். நான் கேட்கிறேன், இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக சேர் என்று சொல்லக்கூடிய ஹெச் ராஜா கூட்டம், இந்துக்கள் எல்லாம் ஓரணியில தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிஜேபி கூட்டம், நான் கேட்க இந்துக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்கிறோம். சரி, ஆனால் எங்களுடைய பங்கை நீ கொடுப்பாயா? நம்மளை ஒன்றாக சேர இந்துக்கள் எல்லாம் ஒன்று என்று சொல்லிவிட்டு இஸ்லாமியம் கூட சண்டை போட சொல்லிவிட்டு உன்னுடைய இடத்தையும் என்னுடைய இடத்தையும் பிடுங்கி இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்தியாலேயே பிராமணர்கள் கூட்டம் மட்டும்தான். இல்ல என்னடா கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாலேயே பார்ப்பான்ட்ட நம்ம உரிமையை கொடுங்கறத புடுங்கி அவன் ஏமாத்துறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ஒரே மாநிலம் கேட்டீங்கன்னா இந்தியால தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் இன்னைக்கு அதை புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு புரிய காரணம் யாருன்னா எங்க தாத்தா பெரியார். அதனாலதான் இன்னைக்கு மோடி அலை அடிக்கணும், மிஷின்ல எவ்வளவு ஊழல் பண்ணாலும் கொள்ளை அடிச்சாலும் என்னென்னமோ பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் சீண்டி பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் எங்கள் கிழவனுடைய தடி இந்த இடத்துல ஊன்றி நிற்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்களால் இன்றைக்கு இஸ்லாமியன் எதிரி என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய பாட்சா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பலிக்கவில்லை தோழர்களே. ஆனால் இன்றும் இன்னொரு கருத்தையும் சொல்றேன், இஸ்லாமியர்கள் எதிரடா முதலிடத்தில் இருக்காங்கன்னா இந்தியாலேயே சிறைச்சாலையிலே அதிகமாக இருப்பவர்கள். ஊருக்குள்ள ஒரு படத்துல கருணா சொல்லுவாங்க, ஊருக்குள்ள உள்பாவோட கணக்கு போனா என்னத்தான் முடிச்சுட்டு போறான் மயிலாடும்பாரு. அது மாதிரி ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் யாரை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்கன்னா இந்திய சிறைச்சாலைகளில் அதிகமாக இருப்பது இஸ்லாமியர்களும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். 64% இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள கிடைக்கிறதுல முதலிடமா தான் இஸ்லாமிய சமுதாயத்தை இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை உள்ள தூக்கி போட்டுட்டு இன்றைக்கு இருக்கிற இடத்தையெல்லாம் இன்றைக்கு பிராமண சமுதாயம் பிடிச்சுக்கிட்டு இன்றைக்கு அவர்களை எதிரியாக காட்டி இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளையார் ஊர்வலத்துல கலவரம் பண்ணி எஃப்ஐஆர் வாங்கிட்டு போடுறான். இன்றைக்கு அவா வீட்டு பிள்ளை போயிட்டு இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ்ல போய் நீட் எக்ஸாம் எழுதி அவன் வெளியூருக்கு போயிடுறான், படிக்க போயிடுறான், வேற ஐஐடிக்கு போயிடுறான். இப்படி நமக்கான இடஒதுக்கீட்டை நம்மளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய கூட்டமாகத்தான் இன்றைக்கு RSS இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியை விளக்குவதற்குத்தான் தோழர்களே இன்றைக்கு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கருப்பு சட்டையினுடைய அவசியம் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் தேவை என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நிலைமையில் இன்றைக்கு பெரியாரின் பேரப்பிள்ளைகள் இன்றைக்கு தேவை என்று சொல்லக்கூடிய உணரக்கூடிய நேரத்தில் தான்